இன்றைக்கி மாமாவுக்கு நாட்டுக்கோழி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் காலையிலேயே குளிச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் அத்தையுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. அப்புறம் மாமா கொஞ்சம் சாப்பிடாம குறும்பு பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாமே அத்தைகிட்ட சொன்னேன். அப்புறம் அத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒழுங்காக சாப்பிடணும் அப்படின்ட்டு. கொழுந்தனார் தான் அத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வரும்போதே கறியிலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சரி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போதைக்கு காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சப்பக்குழம்பு மாதிரி தான் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு கறியெலாம் வேக வச்சு இந்த சூப் மாதிரி எடுத்து மாமாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் மதியம் போல் மாமாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் நானும் அத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டோம். அத்தை அங்கே வீட்டில் துணியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வந்திருந்தாங்களாம்மா. சரி துவைக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தையும் கிளம்பிட்டாங்க. வரும்போது வாழைப்பூ சொரக்காய் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. நான் அதுதான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வாழைப்பூ ரொம்ப ஈஸி தான். அந்த மேலே இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி விரிஞ்சிட்டு வரும். அந்த டைம் இந்த நரம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆனால் நமக்கு தான் வந்து சோம்பேறித்தனம் உரிக்கிறது.